இலக்கணம் டாபிக் 4 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் 6th நியூ தமிழ் 11th நியூ தமிழ் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச. கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ம, ப ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஞனம். இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்ஙனம், இங்ஙனம், எங்ஙனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. கு வரிசையில் ஞ, ஞா, ஞெ, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வ வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். எடுத்துக்காட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. க வரிசை எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வாரா. ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரா. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து தான் எழுதுகிறோம். மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு, எங்கன, நமனவும், எரள, வழல ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெறிந்து, அவ் மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர்ச்சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப் போன்ற பிறமொழி பெயர்ச்சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள்.
இனிக்கும் இலக்கணம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நாம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. சொற்புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும். காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா? இவற்றுள் காவிரி, பாவை, கோதை ஆகியவை தமிழ்மொழி சொற்களாக உள்ளன. டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா ஆகியவை பிறமொழி சொற்களாக உள்ளன. எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை பிறமொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களில் எழுத்துகளின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். மொழி முதல் எழுத்துக்கள் 22. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் தனிமெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே மொழிக்கு முதல் வருகின்றன. மெய்களில் க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ என்னும் 10 வரிசைகள் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். ஞனம் என்னும் சொல்லில் மட்டுமே ஞ வரும். ட, ந, ர, ல, ழ, ர, ந என்னும் 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. குறள் என்ற சொல்லை இக் ப்ளஸ் ஊ ப்ளஸ் இர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் இல் என பிரிக்கலாம். சொல்லின் முதலில் உள்ள கு என்னும் உயிர்மெய் எழுத்தை இக் ப்ளஸ் ஊ என பிரிக்கும்போது இக் என்ற மெய்யெழுத்தே சொல்லின் முதல் வருவதை அறியலாம்.